கடகராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி சார் இருக்கும்? என்ன சார் ஒரே ஆங்ஸைட்டியில் இருக்கீங்களா? நான் என்ன சொல்ல போகிறேன் நல்லதே சொல்லுவேன் சார், கவலைப்படாது. அதுதான் உங்களை 5 வருஷம் கொன்னே போட்டான்ல. சனீஸ்வரர் உங்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனி, எவ்வளவு அனுபவத்தை கொடுத்துட்டார். உழைச்ச துட்டே வரல, அடுத்தவன் பணம் வேண்டாம், உங்கள் பணமே உங்களுக்கு வரல. ப்ரமோஷனு பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னுக்கிறான், அவனுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு தரல. அதே மாதிரி இடம் மாறுதலாவது கொடுங்க சார், நான் எங்கேயாவது ஹைதராபாத்தோ கேரளாவோ எங்கேயோ போகிறேன் சார் கொடுங்க சார்னாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீ நல்லா வேலை செய்கிறப்பா, நீ இங்கே இருப்பா அப்படின்னு. சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறான், வேலையும் விட மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, வெளியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது விடுதலை காலம். ஏன்னா ஜென்மத்திலேயே குரு வர்றார், ஜென்மத்திலேயே குரு உச்சம் பெறார். சார் ஜென்மராமர் பணத்தில் இல்லை சார், அது எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க. எப்பவுமே ஜோதிடத்தில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. 12 கட்டத்தில் ஒரு கட்டம் நம்ம ஜெயிக்கிறோம், அதுக்கு தான் 12 கட்டம். என்னப்பா கட்டம் என்ன சொல்லுது, எந்த கட்டம் நமக்கு ஜெயிக்கிறோம், அதுதான் அந்த கட்டத்தில் வெளியே வந்துடணும். இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தால் கூட 5, 7, 9, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம் நல்ல வேலை, திருமணம், மனைவி, குடும்பம், பார்ட்னர்ஷிப்பு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், எல்லா விதமான பாக்கியமும், நல்ல சாப்பாடு. இது வரைக்கும் என்னவோ சார் என் சாப்பாடை நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டெய்லி உப்புமா, காலைல சப்பாத்தி, சப்பாத்தி மத்தியானம், இப்படி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். இப்போது 5 வருஷம் பொறுத்து என் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியுமா? அவங்க கையால் சமைச்சு நான் சாப்பிட முடியுமா? எனக்கு கல்யாணமே ஆகலை சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது என் மனைவியை கூட்டிகிட்டு போய் பிழைக்க முடியுமா? தாராளமாக செய்யலாம். சுப விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அருமையான குழந்தை, நல்ல குழந்தை கிடைக்கும், இயற்கையாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீசா, க்ரீன் கார்டு ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறவங்களுக்கு, நான் படிக்கிறதுக்கு போனேன் சார், ஒரு வேலை கிடைச்சது, இப்போ ஒரு பெர்மனெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கா, அது கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி அங்கேயே நான் ஏதாவது தொழில் பண்ணிட்டோமா, அந்த மாதிரி வேலைலாம் வேணாம், கொஞ்சம் இருங்க. அதை ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் கேது வரப்போகிறார், 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை. அவன் வீசா கொடுத்தவன் உங்களை ஒரு இக்கு வைப்பான். நீ எதுக்கு வந்த? படிக்க வந்த. எதுக்கு போன? வேலைக்கு போனேன். படிக்கிறதுக்கு உண்டானதுக்கு போனேன், ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அலோவ் பண்ணலையே அப்படின்னு வீசாவை கேன்சல் பண்ணிடுவான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப அகல கால் வைக்காது, நிதானமாக பொறுமையாக போங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதை சீராக பார்த்துட்டு வரணும். இந்த கடலில் குளிக்கிறது, அதே மாதிரி நான் பிக்னிக் போனேன் சார், போட்டிங் போகிறேன், நான் தனியாக போகிறேன், அதெல்லாம் வேணாம். இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வராதீங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இவனுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா படிங்க. கீழே சார் இத்தனை நாள் அது நான் எங்கள் இவங்கெல்லாம் டைப்பிங்லாம் பண்ணி கொடுக்குறவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து கொடுத்துருவாங்க சார், நான் அதை பண்ணுவேன், அதையே நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டோம்னா தயவு செஞ்சு அதை படிங்க. அதில் டேர்ம்ஸ் மாறி இருக்கும், அதனால் உங்கள் வேலைக்கு பிரச்சனைகள் வரலாம் ராகு மாறும்போது. ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். உடனே பயப்படாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம். ரொம்ப சுப பலன் வர்றதுக்கு என்ன சார் பண்ணோம்? திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் போதுமா? ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில், செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை எடுத்துகிட்டு வந்து டெய்லி வச்சுக்கிறோம். அந்த செந்தூரம் உங்களுக்கு மங்களத்தை தரும்,
ஐஸ்வர்யத்தை தரும், மகாலட்சுமி வாசம் தரும், எதிரிகள் அடங்குவார்கள், எப்படிப்பட்டவர்களும் போயிடுவாங்க. எல்லாம் பின்னாடி தான் போய் பேசுவாங்க வழியே முன்னாடி வந்து பேச மாட்டான். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமும் சரி, குழந்தை பாக்கியம் சரி, வீடு கட்டுறதும் சரி, சுப பலனாக நீங்கள் நடக்கணும்னா ஆஞ்சநேய சுவாமி, அதுலேயும் ஜபால ஆஞ்சநேய சுவாமி ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு எடுத்தீங்கன்னா ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.